காரியங்களை கத்தர் வெளிப்படுத்தி கொடுங்க தகப்பனே. எங்களுக்குரிய ஆவிக்குரிய ரகசியங்களை நீர் வெளிப்படுத்தி உங்கள் நாமத்தை நீர் மயம்படுத்த வேண்டும்படியே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இதுவரை இல்லாத ஒரு புதிய மாற்றங்களை, புதிய செயல்பாடுகளையோ கத்த தாமே ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீங்கள் நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உங்கள் நாமத்தை நீர் மையப்படுத்த வேண்டும்படியே செபிக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நன்மை கிருபை வெளிப்படட்டும். உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ரொம்ப கவனமாகவும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நம்ம கவனமாய் கவனிப்போம். நிறைய தொடர்ச்சியான செய்திகளை கொடுக்க முடியாத சூழ்நிலைகள், ஆனாலும் கர்த்தர் சித்தமான இந்த செய்திகளை தொடர்ச்சியாய் தேவ சமூகத்தில் கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய காரியத்தை தேசங்களில் நம்ம அறிந்து கொள்ள நிறைய ஆர்வப்படுகிறோம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். தேசத்தில் நிறைய அறிந்து கொள்ளணும். உங்கள் வேலை சம்பந்தமாக, உங்கள் வாழ்க்கை சம்பந்தமாக, உங்கள் குடும்ப சம்பந்தமாக, உங்கள் படிப்பு சம்பந்தமாக நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டுங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. இருக்குதா இல்லைங்களா? ஒரு தேடல் என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஒரு தேடல். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது ஆவிக்குரிய தேடல் இருக்கும். அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த தேவை வருகிற வரைக்கும் ஆவிக்குரிய தேடல் இருக்காது. ஆனால் அந்த உலக தேடல் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எல்லா மனிதனுக்கும் எல்லா நேரங்களும் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோமா இல்லையா? உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். எதை தேடுறோமா இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கூகுளில் கூட என்ன பண்ணுறோம், சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கிறோம். அடுத்து இப்போ 10ஆவதுன்னு ஏஐ இன்னும் என்னென்னமோ ஐயெல்லாம் வரப்போகுது, என்னென்னமோ ஐயெல்லாம் வரப்போகுது, வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா சப்போர்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நிறைய கூப்பிட்டுக்கிறோம், நிறைய என்ன பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மூளை பத்தாதென்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணினியுடைய அதனுடைய சப்போர்ட்டு, நிறைய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தேடல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன உலகம்? தேடல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், தேட வேண்டிய இடத்துல நம்ம எதையும் என்ன பண்ணுறதில்ல, தேடுறது இல்லை. இதை எப்படி நான் பார்க்குற செய்திக்கு முன்னாடி சில காரியத்தை நான் சொல்லிவிட்டு செய்திக்குள்ளே போகிறேன். இந்த உலக பிரகாரமாக சில கல்லுக்கு முன்னாடியும் சில பறவைக்கு மரத்துக்கு முன்னாடியும் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணிட்டு தான் இருக்குது? செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் உற்று கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தேடுகிற தேடல் எல்லாம் அங்கே கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. என்ன பண்ணாது? ஒரு காலத்தில் இங்கே இருக்கிற அநேகர் என்ன பண்ணோம், அதுக்கு அங்கே தான் தேடிட்டு இருந்தோம். எங்கே தான் தேடிட்டு இருந்தோம்? சமாதானத்தை தேடிட்டு இருந்தோம், ஆசீர்வாதத்தை தேடிட்டு இருந்தோம், பாதுகாப்பை தேடிட்டு இருந்தோம், ஒரு நிம்மதியை தேடிட்டு இருந்தோம், எப்படியாவது ஒரு மாற்றம் வராதான்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். ஆனால் என்ன பண்ணலை? கிடைக்கல. என்ன பண்ணல? கிடைக்கல. ஆனால் நல்ல கவனிங்க பார்க்கலாம். இயேசு இப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் இயேசு நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா. நீ தேடுகிறது எதுவுமே இங்கே கிடைக்காதுப்பா, அதெல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது. எல்லாரும் என்ன இருக்குது? ஜீவ தண்ணீராகிய ஊற்று அவரிடத்துல தான். நம்முடைய தாகங்கள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது அவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அநேக சம்பந்தம் இல்லாத இடத்துல என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காங்க. இதில் இப்போ யார் அதிகமாக தீவிரமாக இருக்காங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை இப்போ என்ன பண்ணுதுன்னா சம்பந்தம் இல்லாத இடத்துல நிறைய தேட ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. சம்பந்தம் இல்லாத இடத்துல நிறையா தேட ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் உங்கள் நாட்களும் உங்கள் நேரங்களும் உங்கள் காலங்களும் விரயமாகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. போக வேண்டிய லக்குக்கு போக முடியல, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல, பெற்றுக்கொள்ள வேண்டிய வரங்களையும் கனிகளையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இன்னைக்கு நம்ம தடுமாறி நின்று கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதை முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, எதிலிருந்து நமக்கு மாற்றம் வருகிறது, எதிலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது, எதிலிருந்து நன்மை வருகிறதுன்னு உற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் திரும்ப திரும்ப நமக்கு காட்டுகிற ஒரே ஒன்று வேத புஸ்தகம் தான். அல்லேலூயா.
என் பிறப்பு முதற்கொண்டு என் இறப்பு வரைக்கும், என் இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிற வரைக்கும் எங்கே தான் இருக்குது? கூகுளில் இதெல்லாம் இருக்காது. கூகுள் என்ன இருக்காது? உங்கள் பிறப்பை பற்றி இருக்காது. நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உலக பிரகாரம் வேணுமோ சொல்லும். உன்னுடைய இறப்பை பற்றி அங்கே இருக்காது. நீ இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கணும் கூகுள்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கே தெரியாது. அதுக்கே என்ன பண்ணாது. ஆனால் பாருங்கள், கர்த்தர் அழகாக எல்லாத்தையும் நமக்கு எழுதி அழகாக கையில் கொடுத்தா அதை குறித்து அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன இல்லை, அக்கறையும் இல்லை. அதை குறித்து நமக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை நம்ம திறந்து பார்த்து அதோடு நேரத்தை செலவழிக்க முடியாதபடி இன்னைக்கு அநேகர் தடுமாறி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்னால் சொல்ல முடியும், திருச்சபையில் இருக்கிற கிட்டத்தட்ட 70% பேர் வேதத்தை படிக்கிறீங்க. ஆனால் அது இல்லை முறை. அது என்ன இல்லை? அது முறை இல்லை. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தை என்ன பார்க்கணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்தது வேதத்தை நம்ம தியானிக்கணும். படிப்பது அல்ல. படிப்பதுன்னா அதை ஏதோ கடமைக்காக ஏதோ ஒரு அதிகாரத்தை எடுத்து படிச்சுட்டு போக எல்லாராலும் முடியும். எல்லாரும் என்ன பண்ண முடியும்? ஆனால் தியானிக்கணும். அதை குறித்து நம்ம ஆராயணும். அதை குறித்து நம்ம அறிவடையணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வேதத்தில் உங்கள் அறிவை பெருக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்துக்குள்ளே போகிறீங்களோ அந்த வேதத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வேதத்தோடு நேரத்தை செலவழிங்க. வேதத்தை அறிந்து கொள்கிற அறிவு என்ன பண்ணுங்க? தேவனிடத்தில் என்ன பண்ணணும்? கேட்கணும். நீங்கள் எதையோ கேட்குறீங்க. இக்காலத்தில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா வேதத்தை அறிகிற அறிவு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஏன்னா அது மட்டும்தான் நம்மளை விடுதலையாக்கும். எது மட்டும்தான் நம்மளை விடுதலையாக்கும்? வேதத்தை நீங்கள் அறியலை அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? விடுதலை கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு திடீர்னு சொல்லி இன்னைக்கு ஜனங்க அடிமைத்தனத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சது. அப்போ நமக்கு விடுதலை வேணும்னா நம் சத்தியத்தை முதல்ல அறியணும். எதை தான் அறியணும்? எதையோ அறிய முற்பட்டு நம்ம விழுந்து போனது போதும். சத்தியத்தை அறிகிற அறிவை தேவனிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் 8:32 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் என்ன பண்ணுங்களாமா? விடுதலை ஆக்கும். நல்ல கவனிங்க. மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் என்ன பண்ண போதுங்களாமா? சத்தியம் யாரை விடுதலையாக்குமா? யார் சத்தியத்தை அறிய விரும்புறீங்களோ உங்களுக்கு காரியம் என்ன சொல்லுதுன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா சத்தியம் என்பது ஒரு பகுதி அல்ல. சத்தியம் என்பது என்னன்னா, அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், என் பிறப்பில் இருந்து என் இறப்பு வரைக்கும், என் இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறது என்கிற வரைக்கும் மொத்த சத்தியத்தை நீ அறியும் பொழுது அது உனக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மேலோட்டமாய் எப்படி சொல்றதுன்னா, நுனிப்புள் மேய்கிற ஆடுகளாய் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது போசாக்கு நிறைந்ததா என்ன பண்ணாது? இருக்கவே இருக்காது. நுனிப்புள்ள மாத்திரம் மேய்ஞ்சிட்டு போனா அந்த ஆடா இருக்கட்டும், அந்த மாடா இருக்கட்டும், மானா இருக்கட்டும், யாரா வேணுமாலும் இருக்கட்டும், அது சரியான போசாக்குல வளராது. அப்ப சத்தியத்தை என்ன பண்ணணும்னா முழுவதுமா நான் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்துல மாத்திரம்தான் நமக்குரிய எல்லா விதமான கண்ணுக்கு வேண்டிய சத்தியம், நாவுக்கு வேண்டிய சத்தியம், தலைமுடிக்கு வேண்டிய சத்தியம் கூட எங்கதான் இருக்குதா இல்லையா? தலைமுடிக்கு கூட என்னதான் பண்ண வச்சிருக்கிறாரு? நகத்துக்கு கூட சத்தியத்தை இங்க வைத்திருக்கு. நம்ம சரீரத்தில் இருக்கிற அத்தனை பாகங்களுக்குரிய எல்லா விதமான சத்தியமும் எங்க இருக்குன்னா வேதத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள். என்னத்தை அறிவீர்கள்? சொல்லுங்க, என்னத்தை அறிவீர்கள்? சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை என்ன பண்ணுமாமா?
விடுதலையாக நான் சொல்றேன். தேவ சமூகத்துல ஒரு ஊழியக்காரன் நான் சொல்றேன், இது வரைக்கும் நான் சத்தியத்தை என்ன பண்ணல, ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒழிய அறியாமல் இல்லை. அறிந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சத்தியங்கள், புதிய புதிய வார்த்தைகளை, புதிய புதிய காரியங்களை அறிந்து கொள்கிற அந்த ஞானத்தையும் அறிவையும் கர்த்தரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க பார்க்கல. இது யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த பூமியில வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்கிற யூதர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு சொல்லுங்க? யாரை பார்த்து சொல்றாரு? யூதர்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அப்ப சத்தியத்தை அறியணும் அப்படின்னா என்ன காரியம் அப்படின்னா, இந்த வேத வசனங்களை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அதுதான் நாம் தேவனை அறிந்து கொள்கிற அறிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, அதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நமக்கு ஒரு விடுதலை வேணும். எல்லா விதத்திலும் நல்ல கவனிங்க பார்க்கலாம். எல்லா விதத்திலும் இன்னைக்கு அநேகருக்கு விடுதலை தேவை. சரீரத்தில் விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஒரு விடுதலை தேவையா இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் அந்த விடுதலை பெறாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் தேசத்தில் நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியாதபடி நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நேரத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது, எதை நோக்கி நம்ம பயணிக்கணும், எதை நோக்கி பயணிக்க கூடாது, அத்தனை சத்தியங்களையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன இல்லைன்னா, அதை அறிந்து கொள்கிற அறிவு இல்லை. அதை அறிந்து கொள்ள என்ன இல்லைங்களாமா? அறிவு இல்லை. இந்த வசனங்களை எல்லாம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், சத்தியம்னா நமக்கு தெரியும். சத்தியம்னா என்னங்க? சத்தியம்னா என்னது? சத்தியத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சத்தியம்னா என்னது? உண்மை. என்னதுங்க? அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் மாய வலையில விழுந்து கிடப்பாங்க. எதுல விழுந்து கிடப்பாங்க? இப்படி சொல்லலாம், உலகத்துக்குள்ள விழுந்து கிடப்பார்கள். அப்படின்னா இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் பாவத்தில் விழுந்து கிடப்பாங்க. அல்லேலூயா. யார் ஒருவன் சத்தியத்தை அறியாமல் தன்னுடைய வாழ்க்கைய பயணத்தை தொடங்குறானோ அவர்களை எங்க விழுந்து கிடப்பாங்கன்னா, பொய்யான காரியத்துக்குள்ள அவர்கள் அத்தனை பேர் விழுந்து கிடப்பார்கள். அல்லேலூயா. அப்படின்னா இந்த சத்தியத்தை அறிந்தால் தான் நமக்கு விடுதலை. அப்ப இந்த சத்தியத்தை நான் அறியல அப்படின்னா நான் விடுதலை இல்லாதபடி யாரோ ஒரு இடத்துல அடிமையாய் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. என்னவா வாழ்ந்து கொண்டிருப்பேன்? அடியா, ஒரு சின்ன பொய்க்கு அடிமையா இருப்போம். பொய் பேசாம இருக்க முடியாது. என்ன பேசாம இருக்க முடியாது? பொய் பேசாம. சில பேர் வந்து எங்கிட்டெல்லாம் வந்து தாராளமாக பொய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவங்க சொல்றது பொய் தான் அப்படியே தெரியுது, பொய் தான் தெரியுது. ஆனால் சர்வசாதாரணமாக பொய் சொல்கிறாங்க. அந்த கொஞ்சம் பயம், அந்த கொஞ்சம் நடுக்கம், அந்த பொய் சொல்கிறோமே என்கிற அந்த அந்த பொய் சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. என்ன பார்த்து பேச மாட்டாங்க? என்ன பார்த்து பேச மாட்டாங்க? கண்ணை பார்த்தெல்லாம் பேச மாட்டாங்க. பொய் சொன்னாங்கன்னா அவங்க ஒரு ஆக்ஷனோடு என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒருத்தர் பொய் பேசுனா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை மேலேருந்து பயிற்சி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. தாராளமாக. அப்படின்னா நான் யோசிப்பேன், இங்கேயே இவங்க இவ்வளோ பொய் சொல்கிறாங்கன்னா இவங்க பொய்க்கு அடிமையாக இருக்கிறாங்க. என்னவோ இருக்கிறாங்க? எங்கள் நாவு பொய்க்கு அடிமையாக இருப்பதுனால சாதாரணமாக பொய் வருகிறது. சாதாரணமான வருது, பொய் வருது. இன்னும் சிலரை சொல்கிறேன் பாருங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருப்போம், அவங்க அப்படியே நம்மளை டைவர்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை பேசிகிட்டு இருப்போம், ஆனால் அவங்க அப்போ தான் சத்தியத்தை என்கிட்ட பேசுவாங்க. யார்கிட்ட பேசுவாங்க? சத்தியத்தையே அப்போ தான் என்கிட்ட திருப்பி பேசுவாங்க பாருங்க. நான் யோசிப்பேன், இப்பயே இவங்க இந்த மாய்மாலம் பண்ணுறாங்க. இந்த சபைக்கு முன்னாடி, ஒரு தேவ ஊழியக்காரனுக்கு முன்னாடியே இவங்க இந்த மாய்மாலம் பண்ணுறாங்கன்னா இவங்க வெளியில் எப்படி இருப்பாங்க? அப்போ இவங்க மாய்மாலத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க? மாய்மாலத்துக்கு என்ன பண்ணுறாங்க? அடிமையாக. இப்போ நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் இல்லை. பாருங்க, இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சத்தியத்தை அறியாததுனால இப்போ ஏற்பட்ட நிறையா காரியங்கள். என்ன காரியங்கள்?
சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னா வேதத்தில் கடைசி எழுதி முடிக்கிறாங்க, தேவன் செய்த அற்புதங்களை எழுத வேண்டும் என்றால் வேதம் கொள்ளாது வானமும் கொள்ளாதம்மா. அல்லேலூயா. நம்மளை பற்றி பேசுனா என்ன பண்ணாது, கடலும் கொள்ளாது ஆகாயமும் கொள்ளாது. அவ்வளோ பேசலாம். எவ்வளோ பேசலாம்? அவ்வளோ காரியங்களை பேசலாம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா, சத்தியத்தை அறியாததுனால ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ சத்தியத்தையும் நீ அறிய ஆரம்பிச்சனா அதே சத்தியம் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். அதே வார்த்தை உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். அதே வார்த்தை உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என் நாட்களை நீ தடுமாறி தத்தளித்து நீ போராடி கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அந்த சத்தியம் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை அந்த சத்தியம் மாற்றி நம்ம அறிந்து கொள்ளணும். ஒவ்வொன்றுக்கு நான் சொல்றேங்க, வார்த்தை இல்லாம வாழ்க்கை இல்லாம எதுவுமே இல்லை. நமக்கு வார்த்தை இல்லாம எதுவுமே இல்லை. இந்த பூமியில நீங்க பார்க்கிற எல்லாமே வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. எதனால உண்டாக்கப்பட்டது? நீங்க அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இருக்கிற வியாதிகள், போராட்டங்கள், கண்ணீர், குழப்பம், பயம், இதுவும் கீழ்ப்படியாத வார்த்தையினால வந்தது தான். எதனால வந்தது? எல்லாமே வார்த்தையினால தான். ஒரு பகுதியில் வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பகுதியில் கீழ்ப்படியாத வார்த்தை நிமித்தம் வந்த பாவங்களும் சாபங்களும் ஒரு பகுதியில் நின்று கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் இந்த சத்தியத்தை அறியும் பொழுது எனக்கு கர்த்தர் உண்டாக்கின நன்மைகள் எனக்கு விடுதலையை கொண்டு வரும். அல்லேலூயா. வார்த்தையின் விடுதலை எனக்கு இருக்கும். ஆனா இன்னொரு பகுதியில் நான் சத்தியத்தை அறியாதபடி, அந்த சத்தியத்தை கீழ்ப்படியாதபடி, அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் நடந்ததை போல கீழ்ப்படியாதபடி நான் இருப்பேனா, அங்க அழுகையும் போராட்டமும் கண்ணீரும் அந்த இடத்துல இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா அது என்னன்னா அடிமைத்தன வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? அடிமைத்தன வாழ்க்கை. ரெண்டுமே தாங்க, ரெண்டுமே வார்த்தை தான். ரெண்டுமே என்னதுங்க? ஒரு பகுதியில் மாய்மாலமான வார்த்தைகளும் இருளின் வார்த்தைகளும் பொய்யின் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறான். இன்னொரு பகுதியில் உண்மையான தெய்வம் வார்த்தையில உண்மை உள்ளவர், சத்தியமுள்ள அந்த தேவாதி தேவன் இன்னொரு பகுதியில் நின்றுகிட்டு சொல்றாரு, நீ என்னை அறிந்தா நான் உன்னை விடுதலையாக்குவேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீ விடுதலை ஆனாதான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீ விடுதலை ஆனாதான் ஆசீர்வாதத்தை. எந்த அடிமைக்கும் யாரும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஒரு அடிமை இருக்கிறான்னா அந்த அடிமை விடுவிக்கப்பட்டாதான் ஆசீர்வாதத்துக்கு வர முடியும். அல்லேலூயா. எகிப்து ஜனங்களை கூர்ந்து கவனிச்சு பாருங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. எந்த ஆசீர்வாதமும் இல்லை. எந்த ஆசீர்வாதமும். ஆனா அதே ஜனங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன், எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அதே ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ரத்தம் பூசப்பட்டு அங்க ஒரு பெரிய சங்காரம் உண்டாகிறது. நல்ல கவனிங்க, தலைச்சன் பிள்ளைகள் எல்லாத்தையும் கர்த்தர் சங்காரம் பண்ணுகிற காரியத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். அங்க ஒரு பெரிய சங்காரம் உண்டாகிறது, பெரிய மாற்றங்கள் அங்க உண்டாகிறது. அங்கிருந்து புறப்படும் பொழுதுதான் அவர்கள் பொன்னோடு பொருளோடு புறப்பட ஆரம்பித்தார்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அவ்வளவுதான் தட்டுவீங்களா? கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அப்ப அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படும் பொழுதுதான் பொன்னும் பொருளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் எல்லா நன்மையினாலும் திருப்தி ஆகும்படியாக கர்த்தருடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. அடிமைக்கு ஆசீர்வாதம் கிடையாது. யாருக்கு ஆசீர்வாதம் கிடையாது? அந்த அடிமை விடுவிக்கப்படணும். என்ன பட வேண்டுங்க? நீங்க யோசேப்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஜெயிலுக்குள்ள என்னவா இருக்கிறான்? ஒரு அடிமையா போறான். நல்ல கவனிக்கணும், ஒரு அடிமையா போறான், அந்த தேசத்துக்கு ஒரு அடிமையா போறான். ஆனா என்னைக்கு அவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்படும் பொழுதுதான் அவன் அடுத்த பிரதமராக, பார்வோனுக்கு அடுத்த நிலையில கர்த்தர் அவனை கொண்டு போய் நிலை நிறுத்தினான். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பார்க்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனி. அப்ப விடுதலை அப்படின்னு சொன்னா யாருக்கு விடுதலை வேணும்? யாருக்கு விடுதலை வேணும்? நீங்களே சொல்லுங்க. யாருக்கு தான் விடுதலை வேணும்? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. இவ்வளவு காரியத்தை சொல்லிச்சு. யாருக்கு விடுதலை வேணும்? அடிமையா இருக்கிறவங்களுக்கு தான் விடுதலை வேணும். யாருக்கு தான் விடுதலை வேணும்? அடிமையா இருக்கிறவங்களுக்கு தான் என்ன வேணும்? விடுதலை வேணும். அப்ப இந்த வார்த்தை யாரை பார்த்து கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீழ் வசனங்கள் அப்படி வாசிங்க பார்க்கலாம். 33 வாசிங்க பார்க்கலாம்.
அவர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், ஒரு காலமும் ஒருவனுக்கும் அடிமையா இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். அல்லேலூயா. நல்ல கவனி, ஆண்டவர் சொல்லிட்டாரு, இங்க பாருப்பா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு என்ன பண்ணும் சொல்லுங்க, என்ன பண்ணும்? விடுதலை கொடுக்கணும் சொல்றாங்க. இப்ப யூதர்கள் மத்தியில கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. பரிசேயர் சதிசேயர் எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. அங்க பேசியிருக்கும் போது அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அவர்கள் அவருக்கு பிரதி செய்தியை கேட்கிறவன் திருப்பி பதில் கொடுக்கிறான், நாங்களாம் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். யாரா இருக்கிறோம் சொல்லுங்க, யாரா இருக்கிறோம்? நம்ம இப்போ நம்மளை கேட்டால் சொல்கிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம். அல்லேலூயா. இப்போ திருப்பி அதே கேள்வி இப்படி கேட்கப்படுது, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா? என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க? சத்தியத்தை எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்களான்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டீங்க, இப்போ சத்தியத்தை எல்லாம் அறிஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? இப்ப நான் கேட்கிறேன், கேள்வி கேட்கிறேன், சிஸ்டர் பிரதர் ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்ட பதில் சொல்லுங்க. ரட்சிக்க அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டீங்களா? சத்தியத்தை எல்லாத்தையும் அறிஞ்சிட்டீங்களா? என்ன அப்ப சத்தியத்தை எல்லாம் நம்ம அறியலன்னா நமக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? அப்ப இது வரைக்கும் எப்படிதான் இருக்கிறோம்? இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப அடிமைகளா இருக்கிற நமக்கு என்ன கிடையாது? ஆசீர்வாதங்கள். இந்த வசனத்தை நீங்க இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னு சொன்னா, இப்ப அவங்க பதில் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். என்னவோ இருக்கிறாங்களாமா? சொல்லுங்க, பேர் என்னது? ஆபிரகாம். பேர் என்னது? ஆபிரகாம் சந்ததி. ஆனா அந்த அப்படியே கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஆபிரகாமுக்கு இருந்த கீழ்ப்படிதலும், ஆபிரகாமுக்குள் இருந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும், ஆபிரகாம் கீழ்ப்படிந்து விசுவாசத்தின்படியே கர்த்தருக்காக நிலை நின்ற காரியம் யாருக்கிட்ட இல்லை? அந்த வசனத்தை கவனிங்க. பேர் ஆபிரகாம். இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா, இப்ப யூதர்களை எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, ஆபிரகாம் என்கிற ஒரு பேருக்குள்ள இவர்கள் எல்லாரும் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆபிரகாமுக்குள் இருந்த எந்த செயல்பாடு யாருக்குள்ள இல்லை? ஆபிரகாம் எதுக்கு அடிமையாகலையே? ஆபிரகாம் எதுக்கு அடிமையாகவில்லை? கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். ஆனா இந்த வசனம் சொல்லப்படுகிறது, நாங்களும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். அப்படின்னா ஆபிரகாம் என்கிற ஒரு முற்பிதாவை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, அவர்கள் சந்ததி நாங்கள் மார்த்தட்டி கொள்கிறோம். என்ன தட்டி கொள்கிறோம்? இப்ப சொல்றேன் பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணிட்டேன். நான் எத்தனை வருட விசுவாசி தெரியுமா? 30 வருட விசுவாசி. எத்தனை வருட விசுவாசி? 30 வருட விசுவாசி. நான் கண்ணை மூடுனா இயேசு வந்து என் பக்கத்திலே உட்காந்து இட்லி கூட சாப்பிட்டு போவாரு. என்ன சாப்பிட்டு போவாரு? இட்லி கூட சாப்பிட்டு போவாரு. அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு எல்லாமே. எந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு? இப்ப பாருங்க, அன்றைக்கு அவர்கள் ஆபிரகாம் என்கிற ஒரு போர்வையில ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த அந்த தேவனுடைய செயல்பாடுகள் ஆபிரகாமுக்குள் இருந்தது. ஆனால் அவர்கள் மறைந்திருக்கிறதோ ஆபிரகாம் என்கிற ஒரு பேர் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ எப்படி இருக்குது என்று சொன்னா, இயேசு என்கிற அந்த போர்வையில் நான் ஒரு கிறிஸ்துவ, நான் ரட்சிக்கப்பட்டவ, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவ, நான் வேதத்தை வாசிக்கிறவ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாயா, ஆனா பேச்சு செயலும் எப்படி இருக்கிறதுனா உலகத்தானே தோத்து போயிருவான். யார் தான் தோத்து போயிருவா? சொல்லுங்க, யார் தான் தோத்து போயிருவா? இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களை யாரையும் சொல்ல வெளியில் சொல்கிறேன்னு வச்சுக்கிங்க. ஒரு கிறிஸ்தவனையும் உலகத்தானையும் சண்டைக்கு விட்டோம்னா, உலகத்தான் சலாம் போட்டுட்டு உங்களோட என்னால் சண்டை போட முடியாதப்பா. உங்களோட இவ்வளோ திறமையாக பேசவும், இவ்வளோ திறமையாக சண்டை போடவும் எங்களால் முடியாதுங்கிற போகிற காலம் தான் இக்காலமாக இருக்குது. அல்லேலூயா. எக்காலமாக இருக்குது? இக்காலமா? நான் பஸ்லலாம் நிறைய ஆரம்பத்தில் பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்குறேன். நிறைய இடங்களை பார்த்துருப்பேன். பார்த்தா பஸ்ல ஏறிட்டு அப்படின்னா அவங்க பார்க்குற பார்வையும் அவங்க செயல்படுகிற செயலையும் பார்த்தோம்னா உலகத்தானே தோத்து போயிடுவான். ஆனால் கையில் என்னதான் இருக்கும்? கையில் என்னதான் இருக்கும்? பைபிள் அதெல்லாம் பக்காவாக இருக்கும். ஒரு பேப்பர் கூட கிழியாம அதுக்கு அப்படியே அழகா பல இருக்கும். ஆனால் அவருடைய செயல்பாடு தான் எப்படி இருக்கும்? எப்படி தான் இருக்கும்?
நிறைய நிறைய சொல்லலாம். நல்லா படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்பஸ்தராக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைனா அந்த இயேசுக்குரிய எல்லா அடையாளங்களும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலமும் ஒருவனுக்கும் அடிமையா இருக்கவில்லை. அவன் என்ன சொல்றான்? ஒரு காலமும் ஒருவனுக்கும் அடிமையா இருப்பதில்லை சொல்றான். நாங்க யாருக்கும் அடிமையா இருந்த ஒரு காலமும் இந்த யூதர்களுக்குன்னு ஒரு எப்போதுமே ஒரு காரியம் இருக்கும். நாங்க யாருக்குமே அடிமை இல்லை. நாங்க யாருமே இப்ப வரைக்கும் அது போயிட்டே தான் இருக்குது. அல்லேலூயா. உடனே அவன் சொல்றாங்க, அடிமையா இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். அல்லேலூயா. விடுதலை. இப்ப பாஸ்டர்லாம் இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, யாரை குறிச்சு என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. சொல்லுங்க, நீங்க தான் முடிக்கணும். யாரை குறிச்சும் ஏதோ பேச முடியல. என்ன சொல்றாங்க? எங்களை குறிச்சு எங்களுக்கே தெரியும், எங்களை குறிச்சு எங்களுக்கே தெரியும். அவங்க சொல்றாங்க, நாங்கள் 3 வேளை ஜெபம் பண்றோம், 3 வேளை உபவாசம் பண்றோம், 3 வேளை அப்படியே சொல்லிட்டே போறாங்க. அடுத்தது சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு, இங்க பாருப்பா, சபைக்கெல்லாம் போக தேவையில்லை. வசனம் தெரியுமா உனக்கு? ஆவியானவரே போதிக்கிறார், உனக்கு யாரும் போதிக்க தேவையில்லை. உனக்கு யாருக்கு என்ன பண்ண தேவையில்லை, யாரும் போதிக்க தேவையில்லை. அப்படி சொல்றாரு. உனக்கு யாரும் போதிக்க தேவையில்லப்பா, ஆவியானவரே இருக்கிறாரு, ஆவியானவர் உனக்கு போதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்ம என்ன அவ்வளோ 100% அவ்வளோ பர்ஃபெக்டா நின்றுட்டு எப்போதுமே ஏனோக்கு போல தேவனோடு நம்ம நடந்து கொண்டா இருக்கிறோம். கொஞ்சம் நீங்க கவனிக்கணும், கொஞ்சம் நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், நிறைய விஷயத்துல அடிமைப்பட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம சொல்றோம், நான் எதுக்குமே அடிமை ஆகவில்லை. அல்லேலூயா. எதுக்குமே நான் என்ன பண்ணல, நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், ஒரு வாரம் போனை யூஸ் பண்ணாம இருங்க பார்க்கல. ஒரு வாரம். சிலருக்கு நான் சொல்றேன், ஒரு 2 மணி நேரம் அந்த போனை தொடாம இருந்துருங்க பார்க்கலாம். சும்மா இருக்கிற நேரத்தில், வேலை செய்யற நேரம்லாம் இல்லை, சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு 2 மணி நேரம். இன்னொன்னு சொல்றேன், படுக்கைக்கு போகும்போது போன் எடுக்காம நீ போய் பாரு. நான் ஒத்துக்கிறேன், நீ எதுக்குமே அடிமை ஆகல. சொல்லுங்க, கொஞ்சம் நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த சொல்லப்படுகிற வார்த்தையில யார் யார் இந்த காரியங்கள் செய்யறீங்கன்னு சொல்லி தயவு செய்து நீங்க உங்களை கவனிங்க பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் அது கூடயே தான் வாழ்றது. அப்பா இருப்பாங்க, அப்பா கிட்ட பேச முடியாது. அம்மா இருப்பாங்க, அம்மா கிட்ட பேச முடியாது. கூட பிறந்தவங்க இருப்பாங்க, கூட பிறந்தவங்ககிட்ட பேச முடியாது. எப்போ பார்த்தாலும் தானா சிரிக்கிறது பைத்தியம், தானா சிரிக்கிறது, தானாவது பேசுறது. அந்த அம்மாங்க சமையல் கட்டில் உப்பு இல்லை, மிளகாலும் தலையில் அடிச்சுட்டு அதை உட்காந்துருக்குது. எப்போ பார்த்தாலும் அது கூடயே வாழ்றது. கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம், கொஞ்சம் யோசிங்க. எப்போ பார்த்தாலும் அது கூடயே பார்க்குறது, அது கூட பேசுது. அம்மா ஒரு வார்த்தை சொல்ல ஏன்னா அதில் அடிமை, அதுக்குள்ள அடிமையாக இருக்கிறதுனால அம்மாவுடைய வார்த்தையும் அப்பாவுடைய வார்த்தையும் கூட பிறந்தவங்க வார்த்தையும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பாஸ்டருடைய வார்த்தை எப்படி தான் இருக்குது. இந்த ஆளுக்கு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான். இந்த ஆளுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு வேலை இல்லை தான், எங்களுக்கு வேலையே இதுதான், இப்போ என்னாச்சுன்னா, இப்போ எங்களையும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ வீட்டை தாண்டி அடுத்தது என்ன ஆயிடுச்சு, எங்ககிட்டையும் வந்துருச்சு, இவருக்கு வேலையே இல்லை, இதுதான் இவருக்கு வேலை. ஹல்லேலூயா. ஆமாம், இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஹல்லேலூயா. ஒரு மனிதன், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது அவனுக்கு கோபம் வருது அப்படின்னா, 2வது பெற்றோர்கள் பேசுகிற வார்த்தை அந்த மனிதனுக்குள்ள கோபம் வருதுன்னா, நல்லா எழுதி வச்சுக்கிங்க, அவன் எங்கேயும் அடிமைப்பட்டு கிடக்கிறான். அவங்க என்ன பண்ணி போயிட்டு இருக்கிறான். இப்படி கூட சொல்றேன், கணவன் பேசுறது சில பேருக்கு கோபம் வரும், மனைவி பேச, அப்படின்னா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இவங்க எங்கேயோ அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. இவங்க எங்கன்னா இருக்கிறாங்க, விடுதலையானவன் பேசுகிற வார்த்தையை கவனிப்பான். பேசுகிற வார்த்தை என்ன பண்ணுவான், இவனுக்கு ஏன் தெரியுங்களா கோபம் வந்துச்சு, இவன் பதில் சொல்றான் பாருங்க. அந்த யூதர்கள் ஒரு கூட்டம், ஏன் தெரியுமா அவனுக்கு கோபம் வருது, அவன் சொல்றான், என்ன சொல்றான், என்ன நாங்க எங்க அடிமையா இருக்கிறோம், எங்க இருக்கிறோம் சொல்லுங்க, எங்க இருக்கிறோம். சில நேரத்தில் இந்த ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது நமக்கு தெரியும், சில பொருள் காணாம போது எடுத்து வச்சவன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, யார் எடுத்தன்னு சொன்னா முதல்ல அவன் தான் சவுண்டு விடுவான். முதல்ல என்ன பண்ணுவான், நாங்களாம் இல்லப்பா, நாங்களெல்லாம். அவன் பக்கத்தில் கேட்பான், நீயான்னு என்ன பண்ணுவான். அதே குரூப் தான் இந்த குரூப்பு. எந்த குரூப்பு தான், இப்போ அந்த குரூப்பு எங்கே தான் இருக்குது, எல்லாம் நம்மோடு தான் இருக்கிறாங்க, எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க.
எல்லாம் நம்மோடு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, இன்னும் நான் அன்றைக்கி சொன்னது அதே தான். இன்னும் போக போக கடுமையான சத்தியங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கோபம் வருது. சத்தியத்தை பேசுகிறேன்னா ஆகுது, சத்துருவா மாறுறோம். சத்தியத்தை பேசுகிற என்னவா மாறுறோம்? ஏன்னா அவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறவனுக்கு தான் என்ன வரும்? கோபம் வரும். என்ன வரும்? நீங்கள் இந்த மாதிரி சொல்லி பாருங்களேன். மொபைல் எடுக்கிற சின்ன பிள்ளைங்களா பெரிய வரைக்கும் சொல்லி பாருங்க, ஏய் அதெல்லாம் எடுக்காத, இதெல்லாம் நேரம் வந்துடும். அப்படியே அந்த மூஞ்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அஷ்ட கோணலாக மாறி கொஞ்சம் விட்டா பக்கத்தில் கத்தி கித்தி இருந்தால் எதாவது போட்டு தள்ளிடுவாங்களாட்டுக்கு. என்ன பண்ணிடுவாங்களா? பெற்றோர்கள் இதெல்லாம் நிறைய அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். எல்லாருமே கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். அப்போ ஏன் இந்த கோபம் அவங்களுக்குள்ள இருந்து வருதுன்னா, அடிமைத்தனம். என்னத்தனம் சொல்லுங்க? என்னத்தனம்? சில கணவன்மார்க பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. மனைவி சொல்லுவாங்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஐயா இப்போ தானே பிரசங்கம் பண்ணார், உனக்கு அறிவே இல்லையா? நீ இப்படியே இருக்கிறியா? அப்படின்னு என்ன பண்ணும்? பாத்திரத்தில் உருட்டி விட்டு உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு இது இல்லை, அது இல்லை, இதுலன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன், தப்பாக ஒன்று சொல்லிய, நீ செய்கிறது தப்பு. நீ செய்கிறது என்னது? நீ செய்கிறது தப்பு. அந்த தப்பு சொன்னால் கீழ்ப்படியும். தப்பு சொன்ன என்ன பண்ணும்? திருத்திக்கணும். தப்பு சொன்னா என்ன? திருத்திக்கணும். ஏன் கோபம் வருது அப்படின்னா, அந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள் அந்த கோபத்தை உருவாக்குது. என்ன பண்ணுது? தன்னை நியாயாதிபதியாய் காட்டுவதற்கு, நான் நல்லவன், நான் பரிசுத்தமானவர்கள், நான் தேவனுடைய வார்த்தையின்படி தான் வாழ்றேன்னு சொல்லி தன்னை அந்த அடிமைத்தனத்தின் காரியங்கள் என்னதுன்னா வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அல்லேலூயா. அதே தான் அங்க நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு. சொல்றது யாரு? உன்னை உருவாக்கினவர். நீ யாருன்னு அவருக்கு தெரியும். உன்னுடைய மொத்த ஹிஸ்டரி அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுது. உடனே உனக்கு கோபம் வந்துருச்சு. உடனே என்ன வந்துருச்சு? ஏய், நான் ஆபிரகாமின் சந்ததி. நான் யாரு? நான் என்னது? ஆபிரகாமே சந்ததி. இன்னும் சில கோஷ்டிகளும் இருக்கிறாங்க. ஆமா, இது என்ன, நாங்களாம் முட்டி போட்டால் என்ன பண்ணுது? ஆவியானவர் அப்படியே பறந்து வந்து உட்காந்துக்கிட்டு எங்களோடையே பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆனால் செய்கையை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தத்துக்கும் வேத வார்த்தைக்கும் அவங்களுடைய செயல்பாட்டுக்கும் ஒத்தே வராது. அல்லேலூயா. அவங்க பேச்சையும் அவங்களுடைய செயல்பாடும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்துக்கு முரண்பாடாக தான் இருக்குது. எப்படி சத்தியத்தை அறிந்த ஜனமாக இருக்க முடியும்? எப்படி தேவன் இன்னைக்கு நிறைய மாறுபட்ட ஒரு கிறிஸ்துவ உலகத்தில் இன்னைக்கு மாறுபட்டான ஒரு காரியத்துக்குள்ள இங்கே நடக்க ஆரம்பிச்சது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்தியத்தை அறியலைன்னு உனக்கு விடுதலை கிடையாது. அவன் சொல்றான், நான் அடிமையா இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றான். அப்ப பாருங்க, கோபம் வருது. என்ன வருது? நல்லா தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாராவது தப்பு செய்யும் போது அவங்க கோவப்படுறாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. அது என்ன ஆவி? சொல்லுங்க, அது என்ன ஆவி? அப்போ அந்த ஆவியோடு என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த ஆவியை எதிர்த்து நிற்கணும்னா நீங்கள் முதல்ல சத்தியத்தை அறிந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறையா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், பெற்றோர்களுக்கு மன உளைச்சலை உண்டாக்குற பிள்ளைகள் இன்னைக்கு தேசத்தில் பெரு. ஆனால் நம்ம திருச்சபையில் அப்படி யார் இருக்கக்கூடாதுன்னு அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நிறைய அடிமைத்தனத்தின் நுகங்கள். நல்லா சொல்கிறேன் பாருங்க, கணவன் மனைவி குடும்பத்தில் உட்காந்து சத்தியத்தை பிள்ளைங்க முன்னாடி பேசுங்க. நான் தான் சொன்னேன், எதையோ பேசி அந்த பிள்ளைகளுடைய மனசை கெடுத்து சத்தியத்தை விட்டு வழுகி போகிறதுக்கு நீங்களே நிறைய காரணமாக மாறிட்டீங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொன்னால், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும்னா கணவன் மனைவி உட்காந்து சத்தியத்தை பேசுங்க. நல்காரி பொய் பேசக்கூடாது, உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும், கீழ்ப்படி, இப்படி பேசுங்க. அந்த பிள்ளைங்க கேட்கும். அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? சொல்லுங்க, அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? கேட்கும். பொய் பேசுகிற அந்த மாதிரி தண்டனை இருக்கு, பொய் பேசுகிற அந்த மாதிரி காரியம் நடக்கும். தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், இது கடைசி காலம். இதெல்லாம் பேசுங்க, குடும்பத்தில் உட்காந்து பேசுங்க. பிள்ளைங்க காது கொடுத்து கேட்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தியத்தை பிள்ளைங்க அறிய ஆரம்பிப்பார்கள். பிள்ளைகளுக்குள்ள அந்த சத்தியம் பிரவேசிக்க ஆரம்பிக்கும். அந்த சத்தியத்தை பிள்ளைகள் அறிய உங்களுக்கு உபத்திரவமாய் இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிப்பார்கள். உங்களை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள் உங்களுக்கு தோள் கொடுத்து உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் மாறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவி ஒரு மாதிரி இருக்கிறாங்களா, பிள்ளைகளை வச்சு சத்தியத்தை பேசுங்க. பிள்ளைகளை வச்சு என்ன பண்ணுங்க?
பிள்ளைகளை வச்சு சத்தியத்தை நல்ல வசனங்களை எடுத்தோன்னா ஆண்டவர் உன்னை வெட்டுவாரு, உன்னை குத்துவாரு, உன்னை தூக்கி அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது? பிள்ளைகளுக்கு நல்ல சத்தியத்தை சொல்ல ஆரம்பிங்க. உங்க வீட்டுக்குள்ள சத்தியம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? சாகாசம் நடக்கக்கூடாது வீட்டுக்குள்ள. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? நீ பெரிய ஆளா சொல்லுங்க, நீ பெரிய ஆளா? இன்னைக்கு ஏன் அநேக வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடி இன்னைக்கு தீவிரமா செயல்படுறாங்கன்னா சத்தியத்தை அறியல. என்ன அறியல சொல்லுங்க, என்ன அறியல? ரோட்ல இருக்கிற ஒரு ஆட்டோக்காரனுக்கு கொடுக்குற மரியாதை கூட இன்னைக்கு பெற்றோருக்கு கொடுக்கறது இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நம்ம பிள்ளைங்க யாரும் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு கொடுக்குற மரியாதை? ரோட்ல போற ஆட்டோக்காரனுக்கு கொடுக்குற மரியாதை கூட யாருக்கு இல்லை இன்னைக்கு. தயவு செய்து சொல்றேன், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்றேன், நாவில நிறைந்து சொல்றேன், பெற்றோரை நல்லது கவனிங்க பார்க்கலாம். பெற்றோரை துக்கப்படுத்திட்டு நீங்க சாதிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா நீ சத்தியத்துக்குள்ள இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்க, நீ அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற. அல்லேலூயா. நான் என் பெற்றோர்கள் முன்னாடி வச்சுட்டே நான் பேசுறேன், கேட்டு பாருங்க. என் சின்ன வயதிலிருந்து என் தாயின் தகப்பனுக்கு நான் எவ்வளோ கனம் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் என் தாயினுடைய சொல்லுக்கு நான் என்ன எவ்வளோ முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் பலிபடத்துலேருந்து பொய் பேசவில்லை. சின்ன வயதுல இருந்து என் தாய் தகப்பனை நான் எப்படி கனப்படுத்தினேன். அதனால தான் கர்த்தர் என்னை நம்பி இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என் தாயை நான் எதிர்த்து பேசினதில்லை, என் தகப்பனை நான் எதிர்த்து பேசினது கிடையாது. எவ்வளோதான் நான் பெரிய ஆளாக இருக்கலாம், நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், எனக்கு கிட்ட பல லட்சங்கள் இருந்தது. எப்பொழுதுமே என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும் உரிய மரியாதையும் கனத்தையும் கொடுத்ததுனால தான் என்னை நம்பி கர்த்தர் பல காரியங்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீ எவ்வளோ வேணுமாலும் படிச்சிருக்கலாம், நீ யாரா வேணுமாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளா வேணுமாலும் இருக்கலாம். தாயின் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்கலன்னா நீ சத்தியத்துக்குள்ள இல்லை, நீ அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளை பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படி. நீ கல்யாணம் ஆகி போனாலும் சரி, அவங்க தான் உனக்கு தாய், அவங்க தான் உனக்கு தப்ப. கீழ்ப்படிய வேணும். சில பேர் கல்யாணம் ஆனா போனதுக்கு அப்புறம் தாய் தப்பனை மதிப்பது கிடையாது. நான் சொல்றேன், தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், அவங்க நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிள்ளைகள் என்று சொன்னா பெற்றோரு கீழ்ப்படினா, நீ கல்யாணம் ஆகி போனாலும் கீழ்ப்படியணும். என்ன பண்ணணும்? முதியோருடைய சொல்ல கீழ்ப்படியணும். சாலமோனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சாலமோனுக்கு அப்புறம் ஒரு ராஜா வந்தான். என்ன வந்தான்? முதியோர்களுடைய ஆலோசனை கேட்காம அவன் கூட இருக்கிறவன் ஆலோசனை கேட்ட. கதை முடிஞ்சிருச்சு. கதை என்ன பண்ணுச்சுங்க? முடிஞ்சிருச்சு. கூட இருக்கிறவன் 1000 செய்வான், 1000 பண்ணுவான். சத்தியத்தை நீ அறிந்திருக்கிற, நீ சத்தியத்தை விட்டு விலகாதபடி சத்தியத்துக்குள் நீ இருப்பாய் என்று சொன்னான். நீ அடிமையா இருக்க போறது இல்லை. அடிமையா நீ இல்லாததுனால உன்னை கர்த்தர் ஆளுகை செய்கிறவர்களாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் உங்க வாழ்க்கை, உங்க எதிர்கால வாழ்க்கை எல்லாம் ஆச்சரியப்படும் விதத்தில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியம் ஏவப்படுறதுனால சொல்றேன், பிள்ளைகளை பெற்று எடுத்தவர்களுக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். என்னத்தை முடியும் சொல்லுங்க? என்னத்தை தீர்மானிக்க முடியும்? பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு எதிர்காலத்தை. இவங்க பெரிய ஆளுங்க, இவங்கெல்லாம் இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா பெரிய ஆளுங்க. ரோட்ல போறது வர்றது நம்ம சபையில இல்லை, ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள் நான் இருக்கிறதுனால சொல்றேன். ரோட்ல போறது வர்றது, பைக்கில் அப்படியே பறக்கிறது, அப்படி வரதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது? ஒரு ஈர்ப்பு வருது. என்ன வருது சொல்லுங்க? என்ன வருது? இவங்க அப்படியே முடிவு பண்றாங்க, இதுதான் எனக்கு ஏற்ற துணை. என்ன துணை? இதுதான் உன்னை குழியில வைக்க போற துணைங்கிறேன் நான். உன்னை கொண்டு போய் வைக்கிற துணையே இதுதான். உன் வாழ்க்கையின் எதிர்கால தரிசனங்கள், திட்டங்களை அழிக்கிற துணையே அதுதான். நல்லா எழுதி வச்சுக்கிங்க. இந்த நாட்களில் எழுதி வச்சுக்கிங்க. நீ வாலிப பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னா எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை நீ அறியணும். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். சத்தியத்தை அறியலன்னா நீங்களா ஒரு துணையை உண்டாக்கிட்டு இதுதான் பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 6 மாசத்துல என்ன ஆயிரும்? ஒரே ஆனந்த கண்ணீர் தான். என்ன கண்ணீர்? எங்க அம்மா அப்பா பார்த்து வச்சிருந்தா கூட இப்படிலாம் வந்திருக்காது. ஐயோ, என்ன உள்ளங்கையில தாங்குறாரு, போறாரு, வரான்னு 7வது மாசத்துல பார்த்தா தூக்கி ஓரத்தில் போட்டு 4 தப்பி ஓடுவோம் வீட்டுக்கு. எங்கே ஓடு நிறைய சந்திக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், நிறைய சந்திக்கிறோம். நிறைய பெற்றோருடைய கண்ணீர். நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், யாரும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தாய் தகப்பன் இருக்கிறார்கள். 2வது, ஜெபித்து நடத்துவதற்கு சபை இருக்குது. ஜெபித்து நடத்துவதற்கு
சபை இருக்குது. நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்து சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள், சில சூழ்நிலைகள், ஆனால் கர்த்தர் கூட இருந்து அதில் எல்லாம் விடுவிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எங்கேயோ போயிட்டு இருக்குது. நம்ம ஒரு சப்ஜெக்டில் போனால் ஒரு வேறு பக்கம் இழுத்து தள்ளுற. சரி, பேசுவோம். நேரம் கிடைக்கும் போது, ஆவியானவர் கொடுக்கும்போது நம்ம பேச முடியும். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் முதலாவது கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிவார்கள். என்ன பண்ணுவார்கள் சொல்லுங்க? என்ன பண்ணுவார்கள்? கீழ்ப்படிவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பெற்றோருடைய ஒரு மன அழுத்தம் பிள்ளைகளுக்கு சாபமாக மாறும். என்னவா மாறும்? எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். இல்லை உட்காந்துட்டு இருக்கிற வாலிபவர்கள் எல்லாரும் தயவு செய்து கவனிங்க பார்க்கலாம். நீங்கள் பெற்றோருக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. அவங்க உனக்கு சோறு போட்டு ஈ கடிக்காமல் எறும்பு கிடக்க வளர்த்தனால தான் இவ்வளோ ஆளை வந்து நிற்கிற. எவ்வளோ ஆளை வந்து நிற்கிற? இல்லைன்னா உன்னை எப்பயே நாய் தூக்கிட்டு போயிருக்கும். அவங்க உன்னை பாதுகாக்கலைன்னா எப்பயோ நாயோ கழுகோ உன்னை தூக்கிட்டு போயிருக்கும். ராப்பகலாய் பாதுகாத்தார்கள். ஒரு பெற்றோருடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. தனக்கு உணவு இல்லைனாலும் தன் பிள்ளை திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பெற்றோர்கள் தான் நம்ம திருச்சபையில் இருக்கிறார்கள். நான் கஷ்டப்பட்ட என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. நான் அவமானப்பட்ட என் பிள்ளை அவமானப்படக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு வஸ்திரங்களை வாங்கினேன், என் பிள்ளை அப்படி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். கேட்கறது எல்லாம் உன் ரேஞ்சுக்கு அவங்க படிக்கல, உன் ரேஞ்சுக்கு அவன் படிக்கல, உனக்கு இப்போ ஏதோ ஞானம் இருக்குது நீ நினச்சிக்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டு துச்சமாக தயவு செய்து நினைக்காதீங்க பெற்றோர்களை. அது அவங்க உள்ள குமுறுற அந்த குமுறுதல் அது சாபமாய் மாறும். உங்களால் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் எழும்பவே முடியாது. தயவு செய்து சொல்கிறேன். நீங்கள் யாராவது நம்ம திருச்சபையில் அப்படி இருப்பீங்கன்னா, இந்த ஆராதனை முடிஞ்சோன்னே உங்கள் பெற்றோர்களோடு சரண்டர் ஆகிருங்க. என் தேவன் வெறுமையை பேசுகிற தேவன் அல்ல. தேவன் வெறுமையாக பேசுகிற பெற்றோர்களை கனப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, யோசேப்பு அவ்வளோ பெரிய ஆளு தான், அவ்வளோ பெரிய ஆளு தான். அவன் அண்ணன் தம்பிகள் எவ்வளோ காரியத்தை செஞ்சாங்க. ஆனால் அவங்க அப்பா வரும்போது அவன் எழும்புறான், நிற்கிறான். கொஞ்சம் கவனிங்க, அவன் கொடுக்குற மரியாதை நீங்கள் கவனிக்கணும். அடுத்தது தாவீதை கவனிங்க. அவன் பெற்றோர்கள் அவனை வந்து மதிக்கலை. சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவனை கைவிட்டார்கள். ஆனால் வேதத்தை வாசிச்சு பாருங்க, அவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எழும்பிட்டான். ஒரு ராஜா ஸ்தானத்துக்கு போக தன் பெற்றோர்களை பாதுகாக்கும்படியாக ஒரு ராஜா அவன் இடத்தில் தன் பெற்றோர்களை பத்திரப்படுத்துறான். கவனிக்கல பெற்றோர்கள். சில பேர் சொல்ல, எங்கள் அம்மா அப்பா என்ன கவனிக்கிறது இல்லை. கவனிச்சாலும் கவனிக்கலனாலும் அந்த தாய் தகப்பனுக்காக நீ ஜெபி, அவர்கள் மாறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவைக்கு மாத்திரம் அப்பா அம்மாவை பிடிக்கிற அந்த காரியில் இருக்க தயவு செய்து சொல்கிறேன், நீ சத்தியத்தை அறிஞ்சனு இதுக்கெல்லாம் அடிமை. இதில் பிசாசு செய்கிற காரியம். என்ன காரியங்க சொல்லுங்க? என்ன காரியம்? பிசாசு செய்கிற காரியம். தயவு செய்து சொல்கிறேன், எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? அடுத்தது சொல்கிறேன், சகோதரிகள் புருஷனை அடிமையாக நடத்தாதீங்க. என்ன பண்ணாதீங்க? அடிமையாக நடத்தாதீங்க. நீங்கள் சொல்கிறதா நடக்கணும். இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானது. ஒரு வீட்டின் தலையை நீங்கள் முடக்கி வைக்கணும், அடக்கி வைக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வேதத்துக்கு புறம்பானவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சுதந்திரம் கொஞ்சம் கொடுக்கணும். அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறதெல்லாம் கேட்டு மொத்தத்தையும் போட்டு அந்த கொஞ்சம் இருக்கிற முடியும் கொட்டுற மாதிரி பண்ணிடாதீங்க. கொஞ்சம் இருக்கிற முடி என்ன பண்ணிடாதீங்க, போட்டு அழுத்துறது. மொத்தத்தையும் போட்டு அழுத்து அந்த மனுஷன் பாவம். என்ன சொல்கிறேங்க? கஷ்ட நேரத்திலையோ துன்ப நேரத்திலையும் உதவிகரமாக நில்லுங்க. அதே உங்கள் வீட்டுக்காரர அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. துன்ப நேரத்தில் உறுதுணையாக நில்லுங்க. தயவு செய்து நில்லுங்க. ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டா பெரிய குற்றவாளி கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்கறது மாதிரி கேள்வி கேட்காதீங்க. அது ரொம்ப தவறு. வேதத்தின்படி தவறு. உன்னை மன்னிக்கிறது போல நீ பிறரை மன்னின்னு சொல்ற. உன்னை மன்னிச்சார்ல, மன்னி தயவு செய்து சொல்ற. அதே மாதிரி கணவன்மார்களும் அதே தான். சத்தியத்தை அறிந்திருக்கிற நீங்க மனைவி அடிமை போல நடத்தாதீங்க. அடிமை போல என்ன பண்ணாதீங்க? தூக்கி எறிகிறது, தூக்கி போடுறது, அதை செய்யறது, இதை செய்யறது, இஷ்டத்துக்கு. ஒரு அடிமை ஒரு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறது இல்லை. ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கணவன் கொடுக்கலன்னு நீ அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிரச்சனைகள் இருக்கும். ஆமா, பலவீனமான பாண்டம் தான் அவங்க. வேதம் சொல்லுகிறது அவங்க பலவீனமான பாண்டம். சில காரியங்கள் சில தவறுகள் நடக்குதுன்னா அது அன்பா சுட்டி காட்டுங்க. திமுற ஆணவமா தயவு செய்து அப்படிலாம் செய்யாதீங்க. அது நல்லதுக்கு அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சத்தியத்தை அறிந்தவர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? கல்யாணம் ஆகி இது கிட்டத்தட்ட எனக்கு 18 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா.
பாஸ்டர் அம்மாவை இதுவரைக்கும் கை நீட்டின்னு அடித்தது கிடையாது. என்னது கிடைச்சது? அவங்க ஒரு டென்ஷன் பார்ட்டி. அவங்க என்ன பார்ட்டி? இப்போ மாறிட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. ரொம்ப என்ன பண்ணுவாங்க? ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு ஒரே டென்ஷன் தான். ஊழியத்துக்கு போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. நான் இப்போ முன்னாடி வச்சுட்டு தான் பேசுகிறேன். ஒரு நாள் அவங்க மேலே கோவப்பட்டது கிடையாது. நீ ஊழியத்துக்கு போனோன்னா நான் செத்துருவோம்பாங்க. எவ்வளோ பண்ண, ஒரு நாள் அவங்க மேலே கோவப்பட்டதில்லை. ஒரு நாள் என் கதவை அடைத்து கொண்டு தேவனோடு நான் பேசினேன். இன்னைக்கு பாருங்க, ஊழியத்துக்கு பக்கபலமாய் நின்று அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கத்த நின்று கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு எல்லாமே இருந்தது. நான் பிஸ்னஸ் பண்ணும்போது தான் திருமணம் பண்ணேன். எனக்கு எல்லாமே இருந்தது. ஒரு காலமும் என் திமிரை நான் காட்டவில்லை. நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆணவத்தை காட்டவில்லை. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு போன அன்பை காட்டுனேன். நான் எல்லாத்தையும் சாட்சியாக வச்சு சொல்கிறேன். இப்போ நான் அதை பேசுகிறேன்னா இதெல்லாம் சாட்சியாக வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, சத்தியத்தை அறிந்தவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். தெரியும் அவங்களுக்கு. இது கத்தர் மாற்றுவார். கத்தர் மாற்றுவார். ஒரு மாற்றம் வரும். நம்ம மாம்சத்தில் போராடி கொண்டு அடிமைத்தனத்தில் போய்கொண்டு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு என்ன பண்ணக்கூடாது. நான் சில ஏரியாவில் பார்த்துருக்கிறேன். சில ஏரியாவில் கணவனை குற்றப்படுத்துகிறதுன்னே 90% மக்கள் இருக்காங்க. அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு எப்பேற்பட்ட அபிஷேகப்பட்ட மகனோ அல்ல மகளோ உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஆளை மாறிடுறாங்க. காலையில் போகும்போது நல்லா தான் போகுது. வேலைக்கு தானே உன்னை அனுப்புனேன். போயிட்டு வந்தாங்க மொத்த கேங்க நின்று. இங்கே பாரு, புருஷங்கிட்ட விட்டு கொடுத்த அவ்வளோதான், மாமியார்கிட்ட விட்டு கொடுத்த அவ்வளோதான். நில்லு. எப்படி நில்லு? அப்படியே நிற்கணும். அப்படியே நீ போனா மாமியா அலறணும். என்ன பண்ணணும்? அலறணும். ஏன்னா இவங்க சிங்கம் பாருங்க. பார்த்தோன்னா மாமியா அலறணும். உண்மையே சொல்கிறேன், கதையெல்லாம் சொல்ல. அது எந்த இடம் நான் சொல்ல விரும்பலை. அல்லேலூயா. சில பேர் சொல்கிறாங்க, சில பேர்த்துக்கு தெரியுமாம்மா. நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல. நேரடியாக அந்த அந்த ஒரு ஸ்பிரிட்டு சில இடத்துல அப்படியே ஜாமாய் நிற்குது. கணவனை குற்றப்படுத்துகிற ஆவி. மாமியார் இப்படி தான் அடக்கி ஆளணும். நான் சொல்கிறேன் சீரியல், நான் சொல்கிறது உலகத்தான் இல்லை, அபிஷேகத்தில் நிரம்புற கூட்டம் பேசுதுங்க உட்காந்துக்கிட்டு. இப்படி தான் இருக்கணும், கணவன்கிட்ட இப்படி தான் இருக்கணும். இங்கே காசெல்லாம் கொடுக்காத, ஏடிஎம் கார்டெலாம் கொடுக்காத, நீ வச்சுக்கோ. என்ன பண்ணு நீ எல்லாம் கொடுத்து நீ என்ன பண்ணுவ பார். எப்படி இருக்க பாரு, மூஞ்செல்லாம் வாடி இருக்கு, செருப்பு கூட சரியா இல்லை பார். எப்போ நீ ட்ரெஸ் வாங்கி எத்தனை மாதம் எப்படி தூண்டி விடுதுங்க பார். பொல்லாத ஆவிங்க. இதை கேட்க இங்கே என்ன பண்ணுது, சத்தியமாவது விடுதலையாகுது. நான் போய் இன்னைக்கு கச்சேரியை வச்சுக்கிறேன். நான் போய் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு நான் போய் கச்சேரி. அந்த மனுஷன் அப்போ தான் ஆம்பளைட் போட்டு அழகாக வைக்கும்போது ஒரு முறை, வந்தோடனே ஒரு முறை. இந்த மனுஷன் பார்க்குறான், காலேருந்து நல்லா தானே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், என்ன ஆச்சு இந்த அம்மாவுக்கு? வந்த பேக்கு பறக்குது, ஃபோனும் பறக்குது, ஆளே மாறுது. இந்த மனுஷனுக்கு இருக்கிற முடி 4 முடி கொட்ட ஆரம்பிக்குது. அல்லேலூயா. சரி, இதோட நிறுத்துறேன். நான் அப்புறம் பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிட்டுங்க இருக்குது. இன்னும் சில பேர் வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த குரூப் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியாது. இது அப்படியே காப்பி ரைட் பண்ணுது. ஓ, இப்படி கூட பேசலாம். இது அப்படியே காப்பி ரைட் பண்ணிட்டு, நம்ம சர்ச்சில் இல்லை, வெளியில் சொல்கிறேன், காப்பி ரைட் பண்ணிட்டு அப்படியே போய் அங்கே ஒரு ட்ராமா போடுது. அந்தம்மா அதிர்ச்சி ஆகுது. நேற்று வரைக்கும் நல்லா தாண்டி இருந்த, என்னடி உனக்கு திடீர்னு ஆயிடுச்சு, ஏன் அப்படின்னு சொன்னால், இது முறையல்ல. கண்ட இடத்துல கண்டது இருக்க தான் செய்யும். எனக்கு வெளிச்சமும் வழிகாட்டியும் என் வார்த்தை மாத்திரம்தான். என் தேவனுடைய வார்த்தை மாத்திரம். 1000 பேர் 1000 பேசுவாங்க. அந்த ஸ்பிரிட்டுக்களை இடம் கூட. அதனால தான் சொன்னார், நீ அடிமையாகக்கூடாது. நம்மளை தூண்டி விடுவதற்கு உலகத்தில் 1,00,000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் நல்லது சொல்ல ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க முன்னாடி நம்ம சொல்லணும், இந்த பேச்சில் நீ பேசாத, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் விரோதமான காரியம், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இந்த மாதிரி காரியங்கள் நம்ம சொல்லணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, கூட்டமாக மிங்கில் ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், உலகத்தில் எதையும் காப்பி பண்ணாதீங்க, வேதத்திலேருந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் காப்பி பண்ணி அதன்படி வாழ ஆரம்பிங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நான் இதோடு நிறுத்துகிறேன். கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களில் மீதம் இருக்கிற நிறைய சத்தியத்தை குறித்து நம்ம பேசணும். இதெல்லாம் ஒரு தொடக்கம் தான். நான் பேசுகிறது எல்லாமே இன்னும் வசனத்துக்குள்ளே போகலை. இதெல்லாம் ஒரு தொடக்கம். அப்போ எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொன்னால் நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? கடைசி அந்த 34 வாசிங்க பார்க்கலாம்.
பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்ற, நீ சொல்ற, நான் ஆபிரகாமுக்கு சந்ததி, நான் எங்க அடிமையான உடனே ஆண்டவர் திருப்பி கேட்கிறாரு, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இப்ப நான் சொன்னது எல்லாமே பாவம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம நம்ம நிக்கிறதெல்லாம் பாவம். அப்ப பாவம் செய்கிறோம், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்ப பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் பரலோக தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்கப்பட்டதான் ஆசீர்வாதம். அடிமையானவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அடிமையானவன் விடுதலையாக்கப்படும். நான் தேவ சமூகத்தில் சொல்கிறேன், நிறைய குடும்பத்தில் இந்த போராட்டம் எழும்பிக்கிட்டே இருக்கிறது. தேவ வார்த்தைக்கு விரோதமாக உன் குடும்பங்கள் நடக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் மாறி மாறி ஏதாவது நீங்கள் ஒன்று செய்கிறதுனால, அடிமையாய் போவதுனால உங்களுக்குரிய நன்மைகளை கர்த்தரால் வெளிப்படுத்த முடியல. ஆனால் இன்னைக்கு முடிவு செய்யுங்க, நான் சத்தியத்தையும் அறியணும், சத்தியனை விடுதலையாக்கும். அப்படின்னா சத்தியத்தை தாண்டி நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. சத்தியத்தை அறிகிற அறிவை கேளுங்க. ஓசியாவில் இவனமாய் சொல்லப்படுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறாங்க. அப்போ இந்த கர்த்தரை அறிகிற அந்த அறிவு இல்லாததுனால தான் இன்னைக்கு நிறைய இடத்துல சங்காரங்கள். அப்படின்னா வெறுமை, வறட்சி, ஒன்றுமே இல்லாத காரியம், சமாதானத்துக்குரிய காரியங்கள் இல்லாதபடி கேடான காரியங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க முடிவு செய்ய போறீங்க, ஆண்டவரே சத்தியத்தை நாங்கள் அறியணும் தகப்பனே, அந்த அறிவை நீங்க எங்களுக்கு கொடுங்க தகப்பனே, சத்தியம்தான் எங்களை விடுதலையாக்கும். எல்லாருடைய கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் கேட்ட வார்த்தையெல்லாம் அப்படியே உங்களுக்குள்ள அப்படியே பாருங்க, அப்படியே திருப்புங்க, அப்படியே வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க, பார்க்கலாம் எது மாறணும். நான் எங்கெங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறேன், கொஞ்சம் கவனி. சகோதரனே, தெய்வ சனமே, அன்பாய் கர்த்தர் அழகாய் உங்களுக்கான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீ சத்தியத்தை அறிஞ்சா போதும், சத்தியம் உன்னை விடுதலையாக்க ஆரம்பிக்கும். வேதத்தை தாண்டி உன் வாழ்க்கை இல்லை. மகனே, மகளே, அன்பு தேவ சனமே, வேதத்தை தாண்டி உன் வாழ்க்கையை நீ தீர்மானிப்பாய் என்று சொன்னான், அது இருளும் கசப்பும், அது அந்தகாரமும் கடினமாக தான் இருக்கும். ஆனால் வேதத்துக்குள்ள உன் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அது சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்கும். எல்லாரும் அப்படி எழும்பலாமா? எல்லாரும் அப்படி எழும்பி தேவ சமத்தில் உங்களுக்கு நான் நேரத்தை கொடுக்குறேன். நீங்கள் உங்களை பாருங்க. நீ வார்த்தையை கேட்டு நீ தூக்கி போட்டேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்ல வேண்டியது என் கடமை. ஆண்டவர் சொன்னார், கேட்டாலும் கேட்காட்டி நீ பேசு. இந்த வார்த்தை அவர்களை நியாயம் தீர்க்கும். இப்போ நீங்கள் கேட்ட வார்த்தை தான் உங்களை நியாயம் தீர்க்கும். உனக்கு ஆசீர்வாதமான பாதையை கர்த்தர் திறக்கணுமா? இல்லை, தேவையற்ற பாதைகளை நீயே திறந்து விடுவாயா என்பதை நீ இன்னைக்கு தீர்மானம் பண்ணி இந்த ஆராதனையிலிருந்து நீங்கள் வெளியே செல்லும் பொழுது ஒரு முடிவோடு நீங்கள் கடந்து செல்லணும். எத்தனை முறை உன் தாய் தகப்பனை நீ துக்கப்படுத்தி இருக்கிற? உன் கூட பிறந்தவங்களை எத்தனை முறை துக்கப்படுத்தி இருக்கிற? உன் மாமியார் மாமனாரை நீ எத்தனை முறை துக்கப்படுத்தி இருக்கிற? எவ்வளோ வேண்டாத பேச்சுகள், வேண்டாத காரியங்கள். சில இடத்துல வேலைக்கும் போயிட்டு வந்து சில அம்மாமார்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் கட்டில் மேலே, சேர் மேலே, கால் மேலே கால் போட்டுக்கிட்டு மொபைலை பார்த்து கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார் நினைக்காத. அவங்க துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஒரு ஆறுதலான வார்த்தையை உன்னால் பேச முடியலன்னா கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? கணவன் சில தோல்வியோடு, சில மன கஷ்டத்தோடு இருக்கும்போது ஒரு ஆறுதலாக இருந்து பேச வேண்டிய நீ தேவையில்லாம பேசி இன்னும் பிரச்சனையை உருவாக்குற. உன் மனைவி பலவீனமா இருக்கும் பொழுது தேவையில்லாத காரியங்களை பேசி குற்றப்படுத்தி அவளை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உண்டாக்கி ஆதரவா நிற்க வேண்டிய நீ விரோதமா எழும்பி நிற்கிறத பார்த்துட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு நினைக்காத. இதெல்லாம் எதுவுமே நடக்காது. நீ சத்தியத்தையும் அறியணும். சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். விடுதலையானாதான் உனக்கு ஆசீர்வாதமே கிடைக்கும். எல்லாருடைய கண்களை மூடி தேவனை பாருங்க. அல்மா ஹதனமா சந்தர பராக்கல் பரூடலபா சந்தர பராதனா. உங்களை மட்டும் அப்படியே தியானிங்க. ஆவியானவரை என்னை இன்னும் உணர்த்துங்கப்பான்னு சொல்லுங்க. சில நான் சொல்லாத காரியமும் உங்களுக்குள் உணர்வுக்குள்ள கர்த்தர் போட விரும்புகிறார்.
கத்தர் போட விரும்புகிறார். ரீபா ஹல்கா ஜி அத்துர போல ஹந்தனமே ரியந்தர தாழ்ந்து போ, தாழ்ந்து போ, தாழ்ந்து போ. சகிப்புத்தன்மை கேளு, தாழ்ந்து போ. நீ எவ்வளவுக்கு அவ்வளவு உன்னை தாழ்த்துகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னை உயர்த்துவார் கத்தர். அவர் தாழ்மை கோலமா இந்த பூமிக்கு மாட்டு தொழுவத்துல பிறந்த தெய்வம். இன்னைக்கு உயர்ந்த இடத்துல போய் நிக்கிற உலகம் ஆளுகைக்குள்ள, உலகம் எல்லாம் அவருடைய மரணமும் எஸ் டேடி எல்லா திறவுகள் பாதாளத்தின் திறவுகளுடையவராய் இருக்கிறார். அவர் சகலத்தின் திறவுகளுடையவராய் அவர் மாற்றப்பட தாழ்மைக்குள்ள வா. நீ தாழ்மைக்குள்ள நீ இல்லனா நீ அடிமைப்பட்டு கிடக்கிற, நீ அடிமைப்பட்டு கிடக்கிற. அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு தாழ்மை வராது. தாழ்மை வர வேண்டும் என்று சொன்னால் நீ விடுதலையாக்கப்பட வேண்டும். எல்லார் கண்களை மூடி எஸ் டேடி அல்மா ஹதனமா ஷந்தரி ரிபரா கல்பதுவா ஷேமி அந்தரி ரிபரா கல்பரோடலபி ஷபு லகதனா ரியந்தர பரா. எல்லாரும் கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒப்பு கொடுத்த நான் சொல்லாத அநேக காரியங்களை உங்களுக்குள்ள ஒன்றத்தை விரும்புகிறார் ஆவியானவர். நீ இன்னைக்கு ஒரு ரட்சிப்போடு போகணும். இன்னைக்கு நீ ஒரு ரட்சிப்போடு போகணும். நீ சத்தியத்தை அறிந்த மகளாக, அதே சத்தியம் உன்னை விடுதலையாக்கப்பட்டதாக நீ இந்த இடத்தை விட்டு கடந்து போக கத்தர் விரும்புகிறார். கத்தர் விரும்புகிறார். அந்த பராக்கள் ஏன்னா உங்க மூலியமா நடக்க வேண்டிய காரியங்கள் ஏராளமாய் இருக்கிறது. அடிமைக்கல்ல, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்க முடியும். அதுக்கு நீ சத்தியத்தை அறியணும். நீ சத்தியத்தை அறிந்திருக்கிற, அந்த சத்தியத்தின்படி உன்னால வாழ முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிற சிலருக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜெபி, ஆண்டவரே நான் சத்தியத்தின்படி வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன். சத்தியத்தின்படி வாழ என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். எங்க அப்பாவுக்கு விரோதமா, எங்க அம்மாவுக்கு விரோதமா, உடன் பிறந்தவங்க விரோதமா, என் மாமனார் மாமியாருக்கு விரோதமா, கூட பிறந்தவங்க ஆண்டவரை விரோதமாக, சில வேளை திருச்சபையில ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக ஆண்டவரை எவ்வளோ காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன்ப்பா, என்னை தயவாய் மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. தயவாய் மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. தயவாய் மன்னிங்கப்பா, தயவாய் மன்னிங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடு. இன்னைக்கு ஒரு விடுதலை கத்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உனக்குள் ஏன் ஒரு சமாதானம் இல்லை? ஏன் உனக்குள் ஒரு மகிழ்ச்சி இல்லை? நீ போகிற இடமெல்லாம் ஏன் ஒரு குழப்பமாவே இருக்கிறது? நீ சத்தியத்தையும் அறியாதபடி ஒரு அடிமைத்தனத்துக்குள் நீ விழுந்து கிடப்பதுனால உனக்குள் ஒரு சமாதானம் இல்லாமல் நீ தத்தளித்து கொண்டிருக்கிற. ஆனால் இன்றைக்கு நீ அர்ப்பணிப்பாய் என்று சொன்னார், உனக்குள் ஒரு சமாதானத்தை கொடுக்க கத்தர் வல்லவராயிருக்கிறார். எஸ் டாடி, எஸ் டாடி. ரீபா, நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க. சில நிமிடங்கள் நீங்களே ஜெபிங்க. எஸ் டாடி. எரிச்சலின் ஆவிகள். எஸ் டாடி, நீ தவறு செய்யும் போது பெற்றோர்கள் இல்ல கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது எரிச்சல் உண்டாகுது. அந்த எரிச்சல் உனக்குள்ள இருக்குதுன்னா நீ அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற. ஆண்டவரே, இந்த அடிமைத்தனம் எனக்கு வேணான்னு சொல்லு, வேணான்னு சொல்லு, வேணான்னு சொல்லு. ஆண்டவர், இந்த அடிமைத்தனத்துக்குள்ள போய் அந்த எரிச்சலுக்குள்ள நான் போக கூடாது. இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும்பான்னு கேளுங்க. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எஸ் டாடி. ரீபா ஹல்கா ஜி அந்தர பராக்கல் பது. நம்ம எல்லாம் வாயை திறக்கணும். உங்களை பத்தி தான் ஆண்டவர் பேசி இருக்கிறார். உங்களுக்கு தான் சொல்லி இருக்கிறார். ஏதோ கல்லுக்கோ மரத்துக்கோ அல்ல, உங்களுக்கு பேசி இருக்கிற. நான் சொல்றேன், சொல்லாத அநேக காரியங்கள் எஸ் டாடி உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. புருஷனை ஒரு அடிமையா நடத்தாது, ஒரு மரியாதைக்குரிய கணவனாக, ஒரு மரியாதைக்குரிய மனைவியாக, ஒரு மரியாதைக்குரிய பெற்றோர்களாக கணம் பண்ண ஒப்பு கொடு, கணம் பண்ண ஒப்பு கொடு. ரீபா ஹல்கா ஜி அந்தரா ரியாந்தரபே ஷல்ப தூணமா ஷல்கதியானமே. உனக்கு போதிக்கிறவர்களுக்கு வேண்டிய கணத்தை கொடுக்கிற மகனாய் மகளாய் எழும்பு, எலும்பு, எலும்பு, எலும்பு. எஸ் டாடி. ரீபா ஹல்கா ஜி அந்தர பராசி ரியாத்தோ ரபோல ஹந்தனமாஷி அபியந்தர பராக்கல்ப துவா ரியாந்தர். இதெல்லாம் ஒரு போராட்டங்கள். சிலருக்குள்ள இருக்கிற இந்த போராட்டத்தை கத்த இன்றைக்கு ஒரு விடுதலைக்குள்ள நடத்த விரும்புகிறார். உனக்குள்ள ஒரு விடுதலை கொண்டு வர கத்தர் விரும்புகிறார். உனக்குள்ள ஒரு மாற்றம். நீ அறிக்கைடு, அறிக்கைடு, அறிக்கைடு. இயேசுவே, எனக்கு இது வேணாம். என் தாய் தகவனை துக்கப்படுத்த கூடாது, கூடாது. நான் உண்மையை துக்கப்படுத்த கூடாது. மாய உலக வேணாம்ப்பா. என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்க கூடாதப்பா. என் வாழ்க்கையை நீங்க தீர்மானிச்சு வச்சிருக்கிறீங்கப்பா. அதுக்கு நேரம் நான் வந்துடுறேன்னு சொல்லு.
வந்துருன்னு சொல்ல. ஒரு விசேஷ அபிஷேகத்துக்கு நீ ஆயத்தமாகுற, ஒரு விசேஷ அபிஷேகத்துக்கு நீ ஆயத்தமாகுற, ஒரு விசேஷ அபிஷேகத்துக்கு நீ ஆயத்தமாகுற, ஒரு விசேஷ நடத்துதலுக்கு நீ ஆயத்தமாகுற. இதுவரைக்கும் நீ காணாதவைகளையோ, இதுவரை நீ கேட்காதவைகளையோ, இதுவரை நீ பெற்றுக்கொள்ளாதவைகளையோ கத்தர் கொடுக்க இறங்கி வந்திருக்கிறா. கத்தர் கொடுக்க இறங்கி வந்திருக்கிறா. ஒரு ரே பே 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 ஷாபா ஒரு ரகாத ரீபல பாதனா. பெற்றோர்களை துக்கப்படுத்தின எல்லாரும் அறிக்கையிடுங்க, எல்லாரும் அறிக்கையிடுங்க. நீ பெரிய ஆளா இருந்தா கூட அறிக்கை அறிக்கை. பெற்றோர் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடு. ஒரு ரே பே 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 ஷாபா ஒரு ரபால தாட ரீமனா ஒரு ரபல கடலமா ஷே. இதோ தேவ கிருபை உங்க மேல, ஏவ தயவு உங்க மேல, ஏவ இரக்கம் உங்க மேல. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஓ ஏசாடி இறங்கி வருவதற்காக உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள் இப்பொழுதே முறிக்கப்படுவதற்காய் நன்றி. அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்படுவதற்காய் நன்றி அப்பா. அடிமைத்தன நுகங்கள் உரிக்கப்படுவதற்காய் நன்றி. உனக்குள்ள ஒரு அபிஷேகம், உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கத்தர் வைக்க விரும்புகிறார். விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. ஒரு ரே பே 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 ரீபதாட ரியாந்தரா. மனைவிக்கு விரோதமா எழும்புகிற கணவன்மார்கள், கணவனுக்கு விரோதமா எழும்புகிற மனைவிமார்கள் எல்லாரும் ஒப்புக்கொடுங்க, எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. சத்தியத்தை அறிந்திருக்கிற நீ விடுதலை ஆக்கப்படணும், விடுதலை ஆக்கப்படணும். ஒரு ரே பே 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 ரே ரீபதாட ரீமன மாதனா உரபல்கர் ஆடலமே ஷபோ ரீபதாட. விடாத விடாத விடாத. உன்னை நெருங்கி வருகிற அந்த விடுதலை பெற்றுக்கொள். உன்னை நெருங்கி வருகிற அந்த விடுதலை பெற்றுக்கொள். உன்னை நெருங்கி வருகிற விடுதலை பெற்றுக்கொள். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. ஒவ்வொரு மேலே அந்த விடுதலை உண்டாகட்டும், அந்த விடுதலை உண்டாகட்டும். சத்தியத்தை நீ அறிவீர்கள். சத்திய விடுதலையாக்கன்னு சொன்னீங்கல்ல. இவ்வளவு நேரம் சத்தியத்தை பேசி இருக்கிறீங்கப்பா, சத்தியத்தை சொல்லி இருக்கிறீங்க. அது அறிந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு மாற்றம், இன்றைக்கு ஒரு மாற்றம், இன்றைக்கு ஒரு மாற்றம். ஒவ்வொருவரை பற்றி பிடிப்பதாக, ஒவ்வொருவரை பற்றி பிடிக்கட்டும், ஒவ்வொருவரை பற்றி பிடிக்கட்டும். எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க, பார்க்கலாம். எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க. தேவனோடு எதிர்த்து நிக்காதீங்க, தேவனோடு எதிர்த்து நிக்காதீங்க, ஆவியானவரை எதிர்த்து நிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நன்மைகள் பெற முடியாது. ரபா ஹதனமஸே ரஷ்மெல் கா துவாஷே மி அந்துர பராதனா அல்கே ஜியாத்துர போலபே ரியாசோ மினியந்துர பராதனா ரக்கல்ப ரூடலபே ஷபோ லகதனா. நம் நடுவில் கத்து, நம் நடுவில் கத்து, நம் நடுவில் கத்து, நம் நடுவில் கத்து. உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உன்னை ஒரு அனலாய் கத்தர் மாற்ற விரும்புகிறார், ஒரு அக்கினியாய் மாற்ற விரும்புகிறார். இனி நீ அடிமையாவது இல்லை, இனி நீ அடிமையாவது இல்லை. உனக்குள் இருந்த பல போராட்டங்களை கத்தர் இப்ப வெளியேற்றுகிறார், வெளியேற்றுகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அந்த விடுதலை பெற்றுக்கொள், அந்த விடுதலை பெற்றுக்கொள், அந்த விடுதலை பெற்றுக்கொள், அந்த நடத்துதலை பெற்றுக்கொள். ஒரு ரேபே அஷ்மல் கா துவாதனா ரியாத்துர மனாஷே ரிப ராக்கல மாதனா உர பாஷே பே தே ரே. விடு விடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. அறிக்கைடு அறிக்கைடு அறிக்கைடு. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. தாழ்மையை கேளு, அந்த தாழ்மையும் அந்த சாந்தமுள்ள ஆவியை கேளு, கேளு. உனக்கு கத்தர் கொடுக்க, உங்களுக்கு கத்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஓ ரே பே 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 பே. அந்த பெருமையின் ஆவி இப்பொழுது வெளியேறுவதாக, அந்த பெருமையின் ஆவி இப்பொழுது வெளியேறுவதாக. பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கத்தர் கிருபை அளிக்கிறார். ஜியாக்கோ மஸ்மேனி அஷ்மெல் கா துவாஷ்மேமி அதோர போலா அரியந்தர பராக்கல்ப தூணமா சத்தரியா. சிலருக்கு ஆண்டவர் சிலர் விட்டு கொடு. உன் மனைவி உனக்கு விரோதமாய் எலும்பினால விட்டு கொடு. கணவன் உனக்கு விரோதமா எலும்பினால் விட்டு கொடு. உன் மாமியார் மாமனார் உனக்கு விரோதமா எலும்பினால் விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடு. உனக்காய் கத்தர் யுத்தம் பண்ணுவா, உனக்காய் கத்தர் யுத்தம் பண்ணுவா. அவர் உனக்காய் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாய் உனக்கு நீதி செய்வார், நிச்சயமாய் உனக்கு நீதி செய்வார், நிச்சயமாய் நீதி செய்வார். எதிர்த்து நிக்காத, எதிர்த்து நிக்காத. நீ சத்தியத்துக்குள் இருந்த நீ எதிர்த்து நிக்க மாட்ட. அல்கஸியாத்தோ மாஷ்மில்க துவாசே மியாந்தர. நீ நன்மைதான் செஞ்ச, ஆனா அவர்கள் தீமை செய்யறாங்க. விற்று விற்று தீமைக்கு எதிர்த்து நிக்காத. சத்தியத்தை அறிந்திருக்கிற நீ தீமைக்கு எதிர்த்து நிக்காத. கர்த்தர் உனக்கான நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை பத்தி சொல்லுங்க, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அறியாமலும் புரியாமலும் தெரியாமலும் செய்த எல்லாத்தையும் மன்னிங்கப்பா. நாங்கள் இனி அடிமை ஆவது இல்லப்பா, நாங்கள் இனி அடிமை ஆவது இல்லை.
உடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் அநேகரை விடுவிக்க போறோம்ப்பா. நாங்கள் அநேகரை விடுவிக்க போறோம் தகப்பனே. காரியங்களை கத்திரைகளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும் சொன்னீங்களப்பா. இனி ஒவ்வொரு நாளும் ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க தகப்பனே. தொடர்ந்து நடக்கிறது உபவாச ஜெபங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பொறுப்படுத்தி நடத்துங்க. மாலை நடக்கிற ஆண்டவரே அப்பா கலாம்பாக்கம் கூடுகை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. நன்மைகள் உண்டாகட்டும், தேவ கிருபை வெளிப்படுத்தும். எல்லாவற்றையும் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீங்க நடத்துங்கப்பா, நடத்துங்க. நன்மை உண்டாகட்டும், தேவ கிருபை வெளிப்படுத்தும். எல்லாவற்றையும் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லாமே நாத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமா கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய நினைமைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.